நான் சரத் பாபு டல்லாகிற நைட்டு தூங்கலையா? தெரியல மச்சான், ராத்திரி யாரும் எனக்குள்ள இருந்த மாதிரி இருந்தது. காலையில எழுந்து பார்த்தா பயங்கர தலைவலி. இந்த மாதிரி பழைய பங்களா அப்படிதான் இருக்கும். போ பழக்கமாயிடும், கவலைப்படாத. வாங்க மாமா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுவோம். பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறேன்ல. சரி, ஓகே. டிஃபன் சாப்பிடுங்க பெரிய மாமா. டிஃபன் திங்கலாம் அப்புறம் இருக்கு மாப்ள. அந்த அன்பு போய் காசுக்காக கேட்டுக்கொள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப குடுக்கல என்ன போட்டு தள்ளிட்டு மாட்டிட்டு இருக்கான் மாப்ள. அக்கா கிட்ட சொல்லி ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ. அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வந்து அப்புறமா ஃபுல் கட்டு கட்டுறேன் மாப்ள. குட் மார்னிங் டா. குட் மார்னிங் டா, உட்கார். ஜூஸ். சீக்கிரம் போய் அக்கா கிளம்பு மாப்ள. அவன் காசு அடிச்சிட்டு இருக்கான் மாப்ள. ஏய் மெதுவா இந்த ஜூஸ் குடி. என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு இங்க வந்த? மறுபடியும் எதுக்கு வந்த? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அம்மா, என்னாச்சு சிவா? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, கலை வைத்தியத்துல இப்படிதான் மனசுலயும் உடல்லயும் மாறுதல் வர்றது சகஜம். அதோட எஃபெக்ட் தான் இது. என் பையனுக்கு என்னாச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. தம்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க தம்பியை கூட்டிட்டு போங்க. வாப்பா. என்ன இல்லைங்க அண்ணா, இந்த சிவப்பிள்ளைக்கு என்னாச்சு? திடீர்னு என்ன வேற சேர இருந்து கீழே தள்ளிவிட்டான். இவ்வளவு பெரிய டேபிள ஒத்த கீழே தூக்கி நிப்பாட்டிட்டான். அந்த பிள்ளை வேற கழுத்தை பிடிச்சி நினைச்சுட்டான். இவனுக்கு என்னாச்சு? பைத்தியம் கீதி பிடிச்சு போச்சா? இதெல்லாம் செய்யறது அவன் இல்ல. அப்ப இதெல்லாம் ஓ வேலையில? யாரு செய்யறாங்க, யாரு செய்ய வைக்கிறாங்கன்னு இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் காட்டுறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு தண்ணி அடிக்கலன்னா தூக்கம் வராது. இப்போ உன்னோட போதைக்கு நாங்க தான் ஊர்காவா? சரி வந்து பாப்போம். ஏ ஆமால பிடிப்பல, எனக்கு அப்படிதான் தோணுது. வெயிட் அண்ட் see, உங்களுக்கே புரியும். என்னமோ பெரிய பில்டப் கொடுத்த, அங்க என்னையா இருக்கு? உன் மண்டை மாதிரி காலியா இருக்கு. உன் ஓட்ட வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா பாரு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க பாக்குறது அழகிரி இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற கிங். ஏன் ஆக்கிடக்கோ? ஏன் லூஸ் மாதிரி வர்ற? அவனு செத்துட்டேன்ல. தன்னை கொலை பண்ணவங்களை பழி வாங்கறதுக்காக இந்த பேலஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிற கிங்கோட ஆத்மா தன்னை மாதிரியே இருக்கிற மின்னல் சிவா உடம்புல இறங்கியிருக்கு. மத்தியானம் டைனிங் டேபிள்ல அவங்க எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் சாப்பாட்லயே இருக்கும்போது நான் மட்டும் மின்னல் சிவாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் தம்பி கூட வந்த சொப்னாவை பார்த்த மின்னல் சிவா முகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆமால, நானும் பார்த்தேன். அவன் கண்ணு ஏதோ ஒரு வெறியில செவந்ததை நான் பார்த்தேன். தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல கிங்குக்கு என்ன கோவம்? இன்டர் காஸ்ட் மேரேஜ் பிடிக்காத காரணத்தினால இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணத்தினால கூட இருக்கலாம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால வந்த சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க எல்லாரையும் நம்ப வச்சேன். ஆனா அந்த விஷயத்தை அதோட விட்டுறாம மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு பல புத்தகங்களை படிச்சு ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வந்தேன். நீ இப்ப சொல்றது சந்திரமுகி படத்துல வர மாதிரியே இருக்கு. சினிமாக்காரங்க மட்டும் வானத்துல இருந்தா குதிச்சாங்க, வாழ்க்கையை வச்சுதான் படம் அங்கே பார், முழுசா கிங்கா மாறி போன மின்னல் சிவா. பாவம் அவனுக்கு கிங்கோட ஆத்மா தனக்குள்ள இறங்கி இருக்கிற விஷயம் தெரியவே தெரியாது. இந்த ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஏவல், வசியம், பில்லி சூனியத்துக்கான துஷ்ட சக்திகளை பார்வையாலேயே கட்டி போடுற பராக்கிரமம் வாய்ந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட பாதத்தில் வச்சு சகசிர மண்டல பூஜை பண்ணி உருவேத்தி செஞ்ச எந்திரமுள்ள தாயத்து இது. இந்த தம்பி உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியாலையும் எதுவும் செய்ய முடியாது. குளிக்கும் போதும் தூங்கும் போதும் கூட எப்பவும் இதை கலட்டாம உன் கையில கட்டி இருக்கணும். ஜெய் ஆஞ்சநேயா.
தம்பி ஜாதகப்படி கண்ட நீங்கினதும் இவருக்கு கல்யாண யோகம் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லது. ஏன் உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் சாயத்தை கட்டிட்டு காசை வாங்கிட்டு போகாம இப்ப உடனே கிங்கு மாப்பிளைக்கு பொருத்தமான பொண்ணு எங்கேயா போய் தேடுறது? என் பெரிய பிள்ளைக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணு இங்கே தான் பாருக்கா. யாரக்கா அது? ஸ்ராவணி. டாக்டர் சார், உங்க அபிப்பிராயம் என்ன? நான் என்னம்மா சொல்றது, எல்லாம் என் தங்கச்சி இஷ்டம்தான். என்னம்மா சொல்ற? ரொம்ப சந்தோஷம். தம்பி சொல்லுங்கக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா செஞ்சிருவோம். நம்ம வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற சுபகாரியம். யாரையும் மறக்காம எல்லா விஐபிகளையும் இன்வைட் பண்ணிடுங்க.